ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு டிப்ஸு தான். அதாவது ப்ரெக்னென்சி நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக இதை வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் வந்து அப்போ டேட் தள்ளி போகுது, நீங்கள் கிட்டு வாங்கி செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டாக ஒரு ஃபெயிண்ட் லைன் காட்டுது அப்படின்னா அதை வந்து பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறதா இல்லை நெகட்டிவ்னு எடுத்துக்கிறதா, இந்த ஃபெயிண்ட் லைன் எதுக்கு வருது, அதே மாதிரி ஃபெயிண்ட் லைன் வந்தால் ஒரு முக்கியமான தப்பு மட்டும் செய்யவே செய்யாதீங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அதாவது பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் டேட் தள்ளி போகுது, சரி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறப்போ ஃபெயிண்ட் லைன் வந்து வரும். அப்போது ஃபெயிண்ட் லைன் வரும்போது எல்லாருக்குமே ஒரு டவுட் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து அப்போ ப்ரெக்னென்ட் இல்லையா, இந்த ஃபெயிண்ட் லைனுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு பெரிய டவுட்டாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஃபெயிண்ட் லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் வந்து வீக்லி பாசிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். அதாவது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, ஆனால் வந்து அந்த கர்ப்பம் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த ஃபெயிண்ட் லைனுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஓவலேஷன் டைமில் கருமுட்டை வெடிக்குது, கருமுட்டையும் விந்துவும் சந்தித்து கருத்தரிக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபெலோப்பியன் டியூப்பில் நடக்கும். ஃபெலோப்பியன் டியூப்பில் இருந்து அந்த கரு வந்து இறங்கி வந்து கர்ப்பப்பையோட உள் சுவரில் எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பையோட உள் சுவரில் வந்து அது இம்ப்ளான்ட் ஆகும். இம்ப்ளான்டேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நஞ்சு கொடி, அதாவது நஞ்சு பை வந்து அதில் இம்ப்ளான்ட் ஆகி அதிலிருந்து ஒரு டியூப் மாதிரி போய் குழந்தைக்கு வந்து இதாகும். அப்படியே குழந்தை வந்து கர்ப்பப்பையில் இம்ப்ளான்ட் ஆகி வளர ஆரம்பிச்சிடும். அப்படி இம்ப்ளான்ட் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா, அதோட நஞ்சுக்கொடியிலேருந்து ஹெச்சிஜி ஹார்மோன், நஞ்சு பையிலேருந்து ஹெச்சிஜி ஹார்மோன் அப்படிங்கிறது ஒன்று சுரக்க ஆரம்பிக்கும். அந்த சுரக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ப்ரெக்னென்சி கிட்டில் வந்து டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு டபுள் லைன் டார்க்காக காமிக்கும். ஸோ அப்போ வந்து குழந்தை நல்லா ஸ்ட்ராங்காக இம்ப்ளான்ட் ஆகியிருக்கு, கரு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, ஹெச்சிஜி ஹார்மோன் வந்து நல்லா போதுமான அளவு சுரக்குது அப்படின்னு அர்த்தம். பட் சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த கரு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இம்ப்ளான்ட் ஆகியிருக்காது. ஸோ இதனால் அவங்களுக்கு வந்து ஃபெயிண்ட் லைன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் எல்லோரும் பண்ணுற ஒரு தப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணும்போதே ஃபெயிண்ட் லைன் வருது அப்படின்னா, சரி ஓகே ஃபெயிண்ட் லைன் வந்துருச்சு, நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு திருப்பி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் இதுக்கு வந்து நீங்கள் வெயிட் பண்ணுறது கரெக்டு தான், பட் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுக்கு ஃபெயிண்ட் லைன் வருது அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 2லேருந்து 3 நாள் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் திருப்பி டெஸ்ட் பண்ணி அந்த லைன் டார்க்காக வருதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து ஹெச்சிஜி ஹார்மோன் சுரக்குது அப்படின்னாலே அது வந்து அடுத்த 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரத்துக்குள்ளே டபுள் ஆகிக்கிட்டே போகும். ஸோ அப்போ 2 நாள் அப்படிங்கிறப்போ நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்குறப்போ அடுத்து இந்த ஹெச்சிஜி ஹார்மோன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்கன்னா டார்க் லைன் காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அந்த 2 நாள்லையோ 3 நாள்லேயோ உங்களுக்கு வந்து டார்க் லைன் காமிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, இம்மிடியேட்டாக டாக்டர்கிட்ட போயிடணும். நிறைய பேர் வந்து இந்த தவறு தான் செய்கிறாங்க. டார்க் ஆகட்டும் இன்னும் 10 நாள் கழித்து போகிறேன், இல்லைனா இன்னும் 40 நாள் 45 நாள் ஆகட்டும், இல்லைனா 50 நாள் ஆகட்டும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி தப்பு பண்ணுறாங்க. ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இம்மிடியேட்டாக போனால் தான் நான் இப்போ சொன்ன ரீசன்னால் ஒருவேளை உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் சரியாக நடக்காமல் கரு ஸ்ட்ராங்காக இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃபெயிண்ட் லைன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போன உடனே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கரு வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு, கரு நல்ல சப்போர்ட்டிவாக இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட்ஸ், ப்ரொஜெஸ்ட்ரான் இன்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு உங்களுக்கு என்ன விதமான மெடிக்கல் சப்போர்ட் பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணி உங்களுக்கு கர்ப்பத்தை வந்து அவங்க காப்பாற்றிடுவாங்க. இது நீங்கள் வந்து போகாமல் வீட்டிலே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வந்து அப்படியே மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதனால நிறைய பேர் இப்படி தான் ஆகியிருக்கு. அதாவது அக்கா நான் இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு போகலான்னு நினச்சிட்டு இருக்கப்பவே எனக்கு வந்து பீரியட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதை தான் வந்து சம்டைம்ஸ் பயோகெமிக்கல் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபெயிண்ட் லைன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அசால்ட்டாக இருக்காமல் உடனே வந்து ஒரு 2-3 நாள்லேயே அது டார்க் ஆகுதுன்னா ஹாப்பி. அப்படி ஒருவேளை டார்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் இம்மீடியட்டாக வந்து டாக்டரை பார்த்துடுறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.